வெல்கம் டு டெக் ரிவ்யூஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, எஸ்எஸ்டி எந்த வகையில் அது ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஹார்ட் டிஸ்க் எந்த வகையில் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் எவ்வளோ ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக சிஸ்டத்தில் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரே ஃபைலை எஸ்எஸ்டி போட்டிருக்கிற சிஸ்டத்துலேருந்து காப்பி பண்ணியும், அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் மாட்டிருக்கிற சிஸ்டத்துலேருந்து காப்பி பண்ணியும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 GB உள்ள ஃபைலை இப்போ ஹார்ட் டிஸ்க் மாட்டிருக்க சிஸ்டத்துலேருந்து ஒரு ட்ரைவ்லேருந்து இன்னொரு ட்ரைவுக்கு காப்பி பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்கில் ஒரு ட்ரைவ்லேருந்து இன்னொரு ட்ரைவுக்கு நம்ம காப்பி ஆகும்போது சராசரியாக பார்த்தீங்கன்னா 27லேருந்து 34 MB வரைக்கும் ஒரு செகண்டுக்கு காப்பி ஆகுது. இன்னும் பெட்டரான CPU இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இதை விட ஸ்பீடு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதோட ஆவரேஜ் ஸ்பீடாக per செகண்டுக்கு 30 MB வச்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு CPU உள்ள சிஸ்டத்துலேருந்து நம்ம எஸ்எஸ்டிலேருந்து ஒரு ட்ரைவ்லேருந்து இன்னொரு ட்ரைவுக்கு ஃபைலை காப்பி பண்ணி பார்க்க போகிறோம். இதோட ஸ்பீடு சராசரியாக 110 MB அந்த அளவில் போயிட்டுருக்கு. CPU ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீடை பாதிக்குதோ இல்லையோ இந்த எஸ்எஸ்டி ரொம்ப பாதிக்குது. இன்டெல் i5 7th gen ப்ராசஸர் போட்டாவே இதில் விட டபுள் ஸ்பீடு கிடைக்கும். இதுக்கப்புறம் விண்டோஸில் நம்மளுக்கு பூட்டிங் ஸ்பீடு இந்த எஸ்எஸ்டிலையும் இந்த ஹார்ட் டிஸ்க்லேயும் எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சிஸ்டத்தில் இருக்க ரேமோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸை கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது, ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி ரேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதை நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுறதுனால எந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அது ஸ்லோவாக தான் இருக்கும். எஸ்எஸ்டி ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு ரேமும் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பூட்டிங் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி காப்பி பண்ணுறதும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரீஸ்டார்ட்லேருந்து பூட்டிங் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கில் பார்க்குறோம். ஹார்ட் டிஸ்கில் ரீஸ்டார்ட் ஆகி பூட்டிங்லேருந்து லாகின் வரைக்கும் வர்றதுக்கு 151 நொடி ஆகுது. இதே பூட் மட்டும் ஆகிறதுக்கு வெறும் 50 செகண்ட் மட்டும் ஆகுது. இதே மாதிரி எஸ்எஸ்டி எவ்வளோ ஸ்பீடில் ரீபூட் ஆகி வருது அப்படின்றத பார்க்கலாம். எஸ்எஸ்டியில் ரீஸ்டார்ட்லேருந்து பூட்டிங் வரைக்கும் ஆகிறதுக்கு 30 செகண்டும், ஸ்டார்ட் மட்டும் ஆகிறதுக்கு அதாவது பூட்டிங் டைம் மட்டும் 20 செகண்ட் வரைக்கும் ஆகுது, லாகின் பேஜ் வர வரைக்கும். எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்கள் பழைய சிஸ்டத்தை ஸ்பீட் பண்ணணுன்னா நீங்கள் ரேம் வாங்குறத தவிர நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை அப்கிரேட் பண்ணலாம். உங்கள்கிட்ட M.2 எஸ்எஸ்டி சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டு இருந்துச்சுன்னா M.2 எஸ்எஸ்டிக்கு போயிருங்க, அதான் இதை விட ஸ்பீடாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத சும்மா ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோமே தவிர இன்டெப்த்தாக நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வச்சுட்டு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக வீடியோ போடல. அதனால் அது 10% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக என்ன வருமோ அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எஸ்டியோட ஸ்பீடு பிசிக்கு பிசி வேரி ஆகும். நார்மலாக பார்த்தாவே நம்மளுக்கு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கை விட பல மடங்கு ஸ்பீடு தான் வரும். எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் எது வாங்குறது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.